எதிர்கட்சியை ஆளுங்கட்சியில் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்த்து இப்போ விமர்சனம் வச்சாங்களா, வெளியே வந்துட்டாங்க. யார்? எதிர்கட்சிக்காரன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க ஆளுங்கட்சி அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் தான் அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. யார் இந்த பதிலடி கொடுத்தது, என்னான்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்துருவோம் வாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான். இப்போ எதிர்கட்சிக்காரங்க வெளியே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, சட்டமன்றத்திலேருந்து வெளியே அதுக்கப்புறமா இப்போ செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவங்க யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, திமுகவை மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க 16 வருஷம் பவரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அலையன்ஸில் கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருந்தாங்க, பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. அந்த மாதிரி கூட்டணியில் இருந்து காலகட்டங்கள்லேயே அதிகாரத்தில் அவங்க இருந்தாங்க டெல்லியில். அப்படி இருக்கும்போதே மீனவர்களுக்கு ஒன்றும் பண்ணல திமுக. ஆனால் அவங்க எங்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம். நான் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமில்ல, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்றதை கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா அப்போவே பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல. ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இல்லை, நாங்கள் எங்களோட தெம்புக்கு முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தங்களுடைய பக்கத்தை நியாயப்படுத்த பார்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மத்தியிலே 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 16 ஆண்டு காலத்தில் 5 பிரைம் மினிஸ்டர், 5 பாரத பிரதமர்கள் நாட்டை ஆண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள். ஆக 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? 4 ஆண்டு காலம், இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்ப 5ஆவது இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ அதுக்கடுத்தது அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, சார் ஆளுங்கட்சியிலேருந்து நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க, ஆனால் முதல்வர் சொல்கிறாரு 54 லெட்ரு கடிதம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேச்சுவார்த்தைக்கு இப்போலாம் பேசும்போது ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கூட பேசியிருக்காங்க, ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட. இந்த மாதிரி அவங்களும் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்களே, நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, லெட்டர் போட்டாலாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், நாங்கள்லாம் போடாத லெட்டர் போட்டு பார்த்தாங்க, அப்புறம் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, என்ன பண்ணாலும் ஒன்றிய அரசு கண்டுக்கிறது இல்லை. அப்படி இருக்கையில் அப்போ நம்ம சும்மா இருந்தோம்னா இப்படி, அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஜெயலலிதா அம்மையார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. இது ஒன்று தான் நிரந்தர வழி, கோர்ட்டில் ஜெயிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி தான் நம்ம பண்ணணுமே தவிர லெட்டர் போடுறதுனால ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுல அப்படின்ற மாதிரி அவருடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2011 அம்மா பேசுது, மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை, ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பலன் இல்லை, அதுபோல அனைத்து கட்சிகளோடு கூட்டம் நடத்தினாலும் பயன் இல்லை. ஆகவேதான் இதற்கு ஒரே தீர்வு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்சநீதிமன்றத்தை நாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.